Namaste, welcome to my channel. Like, share and subscribe my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரீட்சை எக்ஸாமுக்கு கேட்க போகிற 5th ரோமன் லெட்டர் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்து அதை பற்றி 2 வாக்கியங்கள் எழுதவும். 5th ரோமன் லெட்டர் டோட்டலாக 4 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. 2 பிக்சர் கேட்பாங்க. ஒரு பிக்சருக்கு 2 சென்டென்ஸ் நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். ஒரு பிக்சருக்கு 2 மார்க்கு. ஸோ 2 பிக்சருக்கு 4 மார்க். ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். ஓகேங்களா? இப்போ புக்கில் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் ஒரு நிமிஷம் பேஜ் நம்பர் 67 கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தெரியாத வேர்டு இருந்தது அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி மீனிங் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். லட்கா பில்லி கோ தேக்தா ஹை. அந்த பையன் வந்து பூனையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்லி லட்கே கோ தேக்தி ஹை. பூனை சிறுவனை பார்த்து கொண்டிருக்கிறது. சரியா? செகண்ட் பிக்சர் நரேன் படா லட்கா ஹை. நரேன் வந்து பெரிய பையன். வஹ் காலேஜ் மே படுத்தா ஹை. அவன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். ஓகேங்களா? தேர்ட் ஒன் லலிதா படி லட்கி ஹை. ஸோ லலிதா வந்து பெரிய பொண்ணு. வஹ் காலேஜ் மே படுத்தி ஹை. அவள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. ஃபோர்த் பிக்சர் காய் பாலத்து ஜான்வர் ஹை. பசு. காய்னா என்ன? பசு. அது வந்து ஒரு வீட்டு வளர்ப்பு விலங்கு, டொமஸ்டிக் அனிமல் சொல்லுவோம்ல, அதுதான். வஹ் தூத் தேத்தி ஹை. அது பால் தருகிறது. சரியா? ஃபிஃப்த் ஒன் தூத் அப்படின்னா பால். ஃபிஃப்த் ஒன் யஹ் சோட்டா காவ் ஹை. காவ் அப்படின்னா வில்லேஜ், சோட்டா அப்படின்னா சிறிய. இப்போ இது சிறிய கிராமம். யஹ் சோட்டா காவ் ஹை. செகண்ட் யஹ் காவ் சுந்தர் ஹை. இந்த கிராமம் அழகா இருக்கிறது. சுந்தர் அப்படின்னா அழகு. சரியா? சிக்ஸ்த் ஒன் गांव में मंदिर मराजिद गिरजागर आदि हैं. ஸோ இதில் என்னென்ன இருக்குது? இந்த கிராமத்தில் கோவில் இருக்குது, மஸ்ஜித் இருக்குது. செகண்ட் ஒன் மஸ்ஜித் அப்படின்னா முஸ்லீம்ஸ் போவாங்களே அவங்களோட டெம்பிள். கிர்ஜாகர் அப்படின்னா கிறிஸ்டின்ஸ் போவாங்களே சர்ச், அதுதான். ஆதி ஹைங். இது எல்லாமே கிராமத்தில் இருக்குது. गांव में कई घर और पेड़ भी हैं. ஸோ இந்த கிராமத்தில் நிறைய வீடு அண்டு பேடுனா என்ன? மரம். நிறைய வீடு அண்டு மரம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் செவன்த் ஒன் யஹ் காவ் கி ஏக் கலி ஹை. கலி அப்படின்னா ஸ்ட்ரீட். அண்டர்லைன் பண்ணி மீனிங் எழுதிக்கோங்க. கலி அப்படின்னா ஸ்ட்ரீட். ஸோ இந்த கிராமத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இஸ் காவ் கி கலி சாஃப் ஹை. அது எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குறுகலானது. சரியா? எயித் ஒன் யாக மோட்டி கிதாப் ஹை. மோட்டி அப்படின்னா அந்த சைஸ் ஆஃப் த புக், கொஞ்சம் பருமனான புக் மோட்டி அப்படின்னா. யாக தினேஷ் கி கிதாப் ஹை. இது தினேஷுடைய புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிதாப்னா புக். நைன்த் ஒன் யாக மோகன் கா கர் ஹை. ஸோ கர்னா வீடு. யாக மோகன் கா கர் ஹை. இது மோகனுடைய வீடு. வஹ் கர் சுந்தர் ஹை. அந்த வீடு அழகா இருக்கு. சுந்தர் அப்படின்னா அழகு. சரியா? டென்த் ஒன் யஹ் படா ஸ்கூல் ஹை. ஸோ 10th பிக்சர் வந்து ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. படா ஸ்கூல் அப்படின்னா இது பெரிய ஸ்கூல். சரியா? இஸ்மே படா மைதான் ஹை. இஸ்மே அப்படின்னா இதில் பெரிய மைதானம் இருக்கிறது. மைதான் அப்படின்னா மைதானம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஈஸியாக நீங்கள் 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். தன்யவாத்.